இந்த பிச்சைக்காரனை பாக்குறீங்களாக்கா? இந்த பிச்சைக்காரனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நம்ம டிக்டாக்ல உலாவிக்கிட்டு இருப்பான் இந்த பிச்சைக்காரன் பாருங்க. பிகே மேட்ச் வந்து ஒரு கேம் அக்கா, சரியா? என்னத்துக்கே அந்த சூப்பர் குடும்பத்தை நோன்றாங்க. இல்லக்கா, எங்களுக்கு புரியலக்கா. இந்த பிகே மேட்ச் வந்து நாங்க சூப்பர் குடும்பம் மட்டும் தான் விளையாடுறோம். மட்டும் விளையாட கிடையாது அக்கா, ரொம்ப பேர் விளையாடுறாங்க. ஏன் யாரையும் பேசாம எங்களை மட்டும் பேசணும்? வணக்கம், 2 சிஸ்டருக்கு வணக்கம். நானே உங்களெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் பேசுகிற சூழ்நிலைமை ஓகேவா? ஒரு காலத்தில் உங்களை வந்து கெட்ட வருது லைஃப்பில் பேசும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எங்கள் டீம் வந்து சப்போர்ட் பண்ணி இறங்கி அடிச்சிச்சு. அந்த நேரத்தில் உங்கள் புருஷன் கூட வந்து எங்கள்கிட்ட வந்து பேசினான். என்னோட பங்குனே அது வந்து இதெல்லாம் இப்போ அதுக்கு மூட்டில் அது வரல. அம்மாலே கஞ்சி அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களைய இந்த சோஷியல் மீடியா தரங்கோரமாக பேசும்போது அந்த நளினின்னு ஒரு மட்டை அந்த ஈத்த மூக்கு அதை பேசும்போது அவங்க வந்து அந்த அம்மாலே கஞ்சி அடித்து ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிச்சு. அது அப்புறம் திருப்பி வந்து ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரியா? உங்களை ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னா, மனசனுக்கு சுய மரியாதைன்னு ஒன்று இருக்கணும். சரியா? என்னதே சுய மரியாதை, மானம் மரியாதை அது இருக்கணும். 2 பொண்டாட்டி கூட வாழ்றோம் அவன் புருஷன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு பிச்சைக்கார சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்து உங்களுக்கு சூடு சொல்லணும் வருது. அதெல்லாம் நீங்கள் கோவப்பட்டு இப்போ வீடியோ செய்றீங்க. ஓகே, அதெல்லாம் நியாயம். நான் ஒன்று கேட்குறேன், உங்களை பார்த்து ஒருத்தன் இந்த மாதிரி கேட்டு ஓகே அவன் வந்து அவன் வீடியோ செஞ்சு உங்களை ட்ரோல் பண்ணுற சொல்லி கோவம் வருதுல்ல. ஒருத்தன் லைஃப் வீடியோ உங்கள் 2 பற்றி அசிங்கமாக பேசுகிறான். கொஞ்சம் நேரங்க நான் அதை போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன மூஞ்சி வச்சுட்டு உங்கள் புருஷன் போய் அவன்கிட்ட போய் பேசுகிறான். அவன் கூட சேர்ந்து புருஷன் போட 2-3 பேருமே சேர்ந்து பிகே மேட்ச் விளாடுறீங்க. அவ்வளோ சூடு சொன்ன உங்களுக்கு கொஞ்சமாச்சும் உழைக்கணும்ல. கொஞ்ச நேரம் வைங்க, எவிடன்ஸோட காட்டுறேன். நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். அம்மாவில் என்னை விட உருன்ட்டாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணையா செய்கிற உருன்ட்டு. ஆனால் எனக்கு போசல உங்கள் மேலே. நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்களா? நாங்கள் மட்டும் தான் விளாட்றோம். ஞாபகத்தில் மானங்கட்ட துப்புறாங்க. நீங்கள் மானங்கட்டத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் வாழ்க்கையில் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கணும். ஓகே, உங்களை பேசினவன் அந்த ஓடியோ நம்ம போடுறேன். இந்த மாதிரி பேசணுட்டு திருப்பி யாராச்சும் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, அதுதான் எனக்கு வெக்கமாக. நான் இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சூப்பர் குடும்பம் வீட்டுல போயிட்டு கண்ணாடி உடைச்சேன்றாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனது உண்மை. போய் அவங்க 2 பொண்டாட்டியே உடைச்சது. ஆமா, ஒரு பொண்டாட்டி துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்டாட்டி வந்து வீட்டுல வந்து உள்ள வந்து பவுடர் ரூம்ல வந்து பூச்சிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த பவுடர் பசங்க பொண்டாட்டி வந்து மலையெல்லாம் அமுக்கி மரத்துல சாய வச்சு ஓடு போட்டேன். நான் ஒத்துக்கிறேங்க, ஓடு போட்டேன். அதுகிட்ட கேட்டேன், எங்க அக்கான்னு கேட்டேன். அவங்க துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்க போங்க. அது போன கையோட அரைச்ச பாத்திரம் போட்டுச்சு. அது உடசுல கட்டி தலையில மாட்டி ஒரு உரைய போட்டு அடிச்சாங்க. அந்த கிழிஞ்ச உரம் அங்கதாங்க இருக்கு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இது என்னோட வாக்குமூலம். சொல்லுங்க அக்கா. உங்களுக்கு சூடு சொன்ன வந்து இப்போ வந்து கேள்வி கேட்டீங்க. பிச்சைக்காரன்னு இவன் இந்த மாதிரி பேசினா ரைட்டா இல்லையா? இந்த மாதிரி பேசினா ஓகே. ஒரு சூடு சொன்ன உள்ள உங்களுக்கு திருப்பி அவன்கிட்ட போய் தலை வச்சு படுப்பீங்களா? இல்லை பேசுவீங்களா? கொஞ்ச நேரம் இருங்க. உங்களோட சூப்பர் குடும்ப அக்கௌண்ட்ல ஒன்று எடிட் பண்ணி போட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் அதுவும் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி வாழ்ந்தாக்கா அவங்கள காரி துப்ப மாட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த ஓடியோ கேட்டு, இந்த டுவல் பிளஸ் இந்த ஓடியோ கேட்டு எங்களுக்கு ரத்தம் கொதிச்சிச்சு. ஓகே, அதனால தான் இறங்கி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நியாயம் கேட்டோம். அந்த தருதலை அக்கௌண்ட் எனக்கு போனதுக்கு காரணம் எல்லாத்தையும் இந்த ஷாலினிக்குள்ள மாட்டுற காரணம் ஏன் தெரியுமா? இந்த அவன் பேசின பேச்சுக்கு தான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். ஆனால் கடைசியாக வெக்கமே நம்ம புருஷ பொண்ட 2 பேர் அவன் கூட போய் பிகே மேட்ச் விளாண்டிங்களே. உங்களை என்ன கேட்கலாம் சொல்லுங்க சிஸ்டர்? இன்னைக்கு நீங்கள் உங்களை அவமானப்படுத்தினா சொல்லி அந்த பையனை கேட்குறீங்களா? பிச்சைக்காரன் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் மானங்கட்ட போய் கிடந்தீங்களா? உங்க என்ன கேட்கலாம்? கொஞ்சம் நேரம் நான் ப்ரூஃப் போட போகிறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களோட சூப்பர் குடும்ப அக்கௌண்ட்டில் நீங்கள் எடிட் பண்ணி போட்டதே கொஞ்ச நேரம் இருங்க. பார்த்து சிரிச்சா அது உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு. அப்பமானம் கிடைச்சா அது கிரீடம் ஒண்ணு உருவாக்கு. உன்னை புத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே. திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே. ஏய், நீங்க இந்த மாதிரி மானங்கட்டத்தனமா போஸ்ட் பண்ணி அவங்க கூட பிகே மேட்ச் விளாண்டதுக்கு அம்மாலே கஞ்சி எவ்வளவு வருத்தப்படல. உங்களுக்காக மேக்சிமம் நின்றாங்க அவங்க. ஓகே, அவங்க எப்படி போட்டு சோசியல் மீடியாவில் கிழிச்சாங்க. அக்கௌண்ட் போட்டு அதோட சரி அவளுக்கு மூட்டில் சொல்லி வரலன்ட்டாங்க. நான் இந்த வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அவன் பிச்சை எடுக்கிற சொல்லிட்டு கேள்வி கொடுத்து சூடு சொன்ன வருது. அவன் அந்த கேள்விக்கு உங்க 2 பேத்தையும் உங்க புருஷ வெக்கம் இல்லை இன்ன வரைக்கும் இப்போ லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்றது? சளியோட மூஞ்சி துப்பணுமா துப்பக்கூடாதா? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கேட்ட கேள்வி அவன் அந்த மாதிரி டூலால் பிரதேசு அன்னைக்கு தான் நாங்கள் எல்லாமே அவனை பூந்தே அடித்தோம். இவன் இந்த ரொம்ப ஓவராக போகிறான் அப்படின்னு.
ஓகே, அதுக்கப்புறம் ஷாலினி அவங்க கூட சொல்லிட்டு ஷாலினியை தெருக்கி விட்டோம். ஏன்னா ஷாலினி தெருக்கி விட மாட்டோம். இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஷாலினி இருக்க சொல்லிட்டு ஷாலினியை தெருக்கி விட்டோம். இதுக்கு முழுக்க காரணமே நீங்கள். ஆனால் நீங்கள் இன்னைக்கு வெக்கப்புண்டையே இல்லாமல் அவங்க கூட போய் பிகே மேட்ச் விளாடுறீங்க. பஞ்சாயத்துக்கு அவங்க கூட போகிறீங்க. உங்கள் புருஷன் அவங்க கூட போகிற பஞ்சாயத்துக்கு லைவ் வீடியோ பார்க்குறீங்களா? இல்லை அதை தூக்கி போடுறேன். உங்களை கேள்வி கேட்குறேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட செத்தீங்க. உண்மையை மானட்டு இருந்தா வாழ்க்கையில் 2 புருஷனும் 3 புருஷன் வாழ்றது பிரச்சனை இல்லை. ஒழுங்கா வாழணும். பிள்ளைய பெற்றுக்கிட்டு இப்படி மானம் கட்டுத்தனமா இருக்கக்கூடாது. நீங்க மத்தவனை கேள்வி கேட்குறீங்க. நீங்க முதல் ஒழுங்கா இருக்கீங்க. அந்த சோசியல் மீடியால வெக்கமா இல்லை உங்களுக்கு? மதிக்கிறீங்களா? சொல்ல கிடையாது அதில். ஆமாம், நான் தான் சொன்னேன் அவங்க வீட்டு பிள்ளைங்க வந்து மிருகம் அப்படின்னு. அது சொல்லலையே, நீங்கள் கேட்டீங்க தானே? கேட்டீங்க தானே அதில்? இல்ல தல, நான் அந்த லைஃபை நான் வந்து கேட்டேன். நான் வந்து பாதியில தான் பூந்தேன். நான் பூர்றப்ப இப்ப இங்க ஓடிக்க இருந்துச்சுல, இதை மட்டும் தான் நான் பார்த்தேன் தல. இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். இதை மட்டும் தான் நான் கேட்டேன். நீங்க பாருங்க, முடியலோ உன் புருஷ குரல் கேட்கும் போது சத்தியமா அப்படியே டிங்குன்னு மண்டை அடிக்குது. அதனால கொஞ்சோண்டு போட்டுக்காரு. இது நேற்று முன்னாடி எனக்கு அனுப்பிட்டு ஸ்ரீ ரெக்கார்டிங் அவன் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். ஈஸ்வரன் அவனை பத்தி பேசியிருக்கானே, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை பத்தி பேசியிருக்கானே. ஏன்டா டே அந்த டூலால் பிரதேச உன் பொண்டாட்டியை விட்டு அந்த கேள்வி கேட்குறான். அவனை போய் தலைன்றாட்டி அவன் பொண்டாட்டி மொதன்னு பேசுறான். அவனை போய் தலைன்றேன். ஏன்னா மானம் கட்டும் அஞ்சிரிக்கிறான்டா. உனக்கு போய் சப்போர்ட் பண்ண எவரையோ பங்கு தருதுல 3000 தொண்டியா தேவைப்பண்டியாது. சைபர் புலி ஷானியே அந்த கபாலிட்ட அவளை போட்டு அடிச்சு கடைசியாக பூத்தா புண்டி ஆக்கி விட்டான் பத்தி அவன். இவன் 2 பொண்டு அடிக்கிற சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த பேசலாம் தெரியுமா, அந்த டூலால் பிரதேச அந்த சிரம்பான் புண்டாமவன். அவன் பேரு சிரம்பானே. வெட்டத்தலை எல்லாத்தையும் கண வச்சிருக்கான் அந்த புண்டாமவன். ஓகே, அவன் ஃபுல் டீட்டெயில் இருக்கே, அவனை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தரமான சம்பவம் நாங்கள் செய்கிறோம். அவர் லைஃப்பில் செய்கிறோம், நாங்கள் ரியலாக செய்கிறோம். நெருங்கியாச்சு எல்லாம் லைனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு தரமாக செய்கிறோம். அவன் வந்து அந்த கேள்வி கேட்டோம். நம்ம எல்லாம் பூந்து இவனுக்கு பார்க்க கிறிஸ்டியானா இருக்கு பிள்ளைங்க கஷ்டப்பட சொல்லிட்டு இறங்கி அடித்தோம். ஆனால் அந்த மாநகட்டு புண்டையை பற்றி என்ன பண்ணுதுமே திருப்பி அவங்ககிட்ட போய் பிகே மேட்ச் விளாண்டுக்கிட்டு லைஃப்பில் இறங்கி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதில் வேற வந்து யாரோ இவ்வளோ ட்ரோல் பண்ண கேள்வி கேட்குதுங்க. ஏய் வேணாம், வாயில் நல்லா வருது, ஒழுங்கு பாயிரா இருந்துக்குங்க சரியா? 2வது கபாலி தான் வந்து வீட்டை வந்து உடைச்சான் கிடிச்சான்னு சொல்லி ஒரு சீனை போட்டிங்களா? இப்போ அவன் கூட போய் அவன் பூல பிடிச்ச வேணாம் எனக்கு உண்மையை ரொம்ப டிசப்பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அம்பாலை கஞ்சா பங்கு வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் தெரியுமா. ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்கள் கதையில். நீங்களாம் உண்மையை மானங்க உங்களெல்லாம் கழுவி ஊற்றுறதுல தப்பே இல்லை. உங்களுக்காக போயிட்டு இந்த கபாலிடா அப்புறம் இந்த ஷாலினி புண்டாமெல்லாம் போய் நான் கேள்வி கேட்டு தெறிக்க விட்டேன் பாருங்க. எங்களை தான் சொல்லணும் மானங்கட்ட புண்டைங்களா. உண்மையை காரி துப்புடணும் அவங்களே. கேரி மயிறு உங்களுக்கு வீடியோ மயிரா டேக் பண்ணி போடுறேன். ஒழுங்கு புட்டு அதை பற்றிலாம் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு சூடு சொரணம் இருக்கா, மான ரோசம் இருக்கா, இல்லை நீங்கள் உண்மையை தன்மானமோட வாழ்றீங்களா, இல்லை இப்படி தான் மானம் கட்டு போறீங்க? டே எஸ்கே மயிரே, இன்னும் இப்படிதான் இருக்க போறியா? ஒன்று பொண்டாட்டி வியாபாரம் பண்ணிருக்கியா ஒன்று கொஞ்ச நாள்ல? அந்த பிகே மேட்ச்ல பிச்சைக்கார புண்டா போய் வேலை புண்டைக்கு போடா. புண்டா மோனே படுத்து 2 பேரும் ஒருத்தர் பிள்ளை பத்துக்கிற வேலை புண்டைக்கு போதுறியது. பிள்ளைங்களை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு மானங்கட்டு நாய. உனக்கு போயிட்டு அந்த டீம் சப்போர்ட் பண்ணிச்சு பாரு, எனக்கு வெக்கமா இருக்குடா மானங்கட்டவன. உன் பொண்டாட்டி போய் அந்த கேரி கேட்கலாம், போய் அவன் சுண்டையை பிடிச்சி ஊம்பிக்கிட்டுறீங்க போ. டே எஸ்கே, நீ என்னடா சோசியல் மீடியா ட்ராமா புண்டா போடுறியாடா? டே உன்னை அவமானப்படுத்தணும். அம்மாவை கொஞ்சம் இறங்கி அடிக்கும் போது தருத்துலாம் எல்லாத்துக்கும் பர்சன் மெசேஜ் பண்ணி இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நன்றி. நான் அது கபாலிடா ஓட மாட்டேன், அது ஓட மாட்டேன். டே இன்னும் வச்சிருக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் பேசுனது இப்படி பேசிவிட்டு இப்போ அவங்களுக்கு பிகே மேட்ச்ல நீ என்னடா ஏ மானங்கட்ட புண்டையடா. சரி உனக்கு ஈஸ்வரன் போட்டீங்களா? இப்போ அவங்க கூட போய் அவன் பூல பிடிச்ச வேணாம் எனக்கு உண்மையை ரொம்ப டிசப்பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அம்பாலை கஞ்சா பங்கு வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் தெரியுமா. ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்கள் கதையில். நீங்களாம் உண்மையை மானங்க உங்களெல்லாம் கழுவி ஊற்றுறதுல தப்பே இல்லை. உங்களுக்காக போயிட்டு இந்த கபாலிடா அப்புறம் இந்த ஷாலினி புண்டாமெல்லாம் போய் நான் கேள்வி கேட்டு தெறிக்க விட்டேன் பாருங்க. எங்களை தான் சொல்லணும் மானங்கட்ட புண்டைங்களா. உண்மையை காரி துப்புடணும் அவங்களே. கேரி மயிறு உங்களுக்கு வீடியோ மயிரா டேக் பண்ணி போடுறேன். ஒழுங்கு புட்டு அதை பற்றிலாம் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு சூடு சொரணம் இருக்கா, மான ரோசம் இருக்கா, இல்லை நீங்கள் உண்மையை தன்மானமோட வாழ்றீங்களா, இல்லை இப்படி தான் மானம் கட்டு போறீங்க? டே எஸ்கே மயிரே, இன்னும் இப்படிதான் இருக்க போறியா? ஒன்று பொண்டாட்டி வியாபாரம் பண்ணிருக்கியா ஒன்று கொஞ்ச நாள்ல? அந்த பிகே மேட்ச்ல பிச்சைக்கார புண்டா போய் வேலை புண்டைக்கு போடா. புண்டா மோனே படுத்து 2 பேரும் ஒருத்தர் பிள்ளை பத்துக்கிற வேலை புண்டைக்கு போதுறியது. பிள்ளைங்களை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு மானங்கட்ட நாய. உனக்கு போயிட்டு அந்த டீம் சப்போர்ட் பண்ணிச்சு பாரு, எனக்கு வெக்கமா இருக்குடா மானங்கட்டவன. உன் பொண்டாட்டி போய் அந்த கேரி கேட்கலாம், போய் அவன் சுண்டையை பிடிச்சி ஊம்பிக்கிட்டுறீங்க போ. டே எஸ்கே, நீ என்னடா சோசியல் மீடியா ட்ராமா புண்டா போடுறியாடா? டே உன்னை அவமானப்படுத்தணும். அம்மாவை கொஞ்சம் இறங்கி அடிக்கும் போது தருத்துலாம் எல்லாத்துக்கும் பர்சன் மெசேஜ் பண்ணி இல்லையா?
ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நன்றி. நான் அந்த கபாலிடா ஓட மாட்டேன், அது ஓட மாட்டேன். டேய் இன்னும் வச்சிருக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் பேசுனது இப்படி பேசிவிட்டு இப்போ அவங்களுக்கு பிகே மெசேஜ் நீ என்னடா நீ என்னடா மானங்கட்ட புண்டையடா. சரி உனக்கு ஈஸ்வரனுக்கு பிரச்சனை என்ன, புண்டைக்கு நீ கபாலிடா பஞ்சாயத்துக்கு போனேன்? அவன் யார் நாட்டாமியாடா, மலேசியா மக்காமா நீதிபதியாடா? ஏன் உனக்கு சொந்தமாக சொல்யூஷன் பண்ணுது? என் ஈஸ்வரன் தனியாக அவனுக்கு பேச தெரியாது ஃபோன் அடிச்சு? இல்லை ஏதாச்சும் வேற யாரும் இல்லையாடா? உங்கள் மாதிரி ஆளு வச்சு இவனை பஞ்சாயத்து மட்டும் அவனுக்கு வந்து பூலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான் தோல்ல. இந்த கபாலி இது சாம்பார் புண்டாமவன் சரியாடா? எல்லாம் உங்களை உதைக்கணும். உன்னையும் மனைவி அந்த மானக்கிட்ட கேள்வி கேட்டான். இன்னைக்கு உனக்கு வந்து அந்த ஈஸ்வரனோட சின்ன பையன் அவன் உனக்கு கூட பிரச்சனை, நீ அவனை வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க லைஃப்ல. அதோட மானங்கட்ட கேட்டு உன் குடும்பத்தை கழுவி ஊத்துனவன்ட்ட. அப்போ நீ என்ன ஒரு மானங்கட்டவனா இருப்ப? அம்மா நீ 5 தடத்துல கிட்டலாம் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது நீ நன்றி சொன்னியா இல்லையா? அவனை கண்டிப்பா அவன் மட்டும் குடும்பத்தை அவனோட உடம்பட்ட சொன்னியா இல்லையாடா? ப்ரூஃப் எடுத்து போடட்டா? நீ சாப்பா பண்ணு, நான் உனக்கு டேக் பண்ணி போடுறேன். நீ இல்லைன்னு சாப்பா பண்ணு பொட்டா கழுதிக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு புண்டையாடா. உங்களுக்கு போய் வேலை வெட்டி போய் பாருங்களேன். ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க? டே உனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, உனக்காக பேசுறீங்க, எல்லாத்தையும் புத்தா புட்டி ஆக்கிட்டு தானப்ப. ஓ 2 பொண்டாட்டிக்கு இப்போ என்னமோ வந்து நீதி நியாயமா கேட்டுட்டு இருக்குதுங்க வீடியோவில். ஓ இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, எங்களை மட்டும் என் அவமானம் பண்ணி இந்த மாதிரி போன அவமானப்படுத்த மாட்டாங்கன்னா சளியோட காரி மூஞ்சில துப்புவாங்க சரியா? தமிழ் நான் மானத்தோட வாழு, மானக்கிட்ட வந்து வளராது. ஏற்க 2 பொண்டாட்டி ஒன்று எப்படி கழுவி ஊத்துறானுங்க. அது அவங்க பர்சனல் லைஃப் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். ஆனால் கடைசியாக பூசிக்கிட்ட மூஞ்சில கறி ஃபுட்டா அவனை